ஹலோ நண்பர்களே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் நாள் 3. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாயி மாரியை நோம்பி கிளம்பிட்டோம். ஸோ வீட்டுக்கு பின்னாடி ஏதோ சத்தம் கேட்டுன்னு போய் பார்த்தா வீட்டுக்கு பின்னாடி காடெல்லாம் உழவு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் டைம் மக்களை வண்டி எடுத்துகிட்டு நாமக்கல் பைக் பாஸை பிடிச்சி கிளம்பிட்டோம். நாமக்கல்லிருந்து வேலநம்பட்டியில் லெஃப்ட் கட்டாகி பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் கட் இருக்குது. ஸோ அந்த வழியாக போனால் பார்த்திங்கன்னா நாமக்கல் ரொம்ப கிட்ட. ஸோ நாமக்கல் 7 கிலோமீட்டர் தான் வரும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம நேஷ்னல் ஹைவேஸ் 47, அதாவது காஷ்மீர் டு கன்னியாகுமரி ஹைவேஸில் கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் புதன் சந்தையில் வந்து ஒரு ஸ்டாப்பை போட்டோம். ஏன்னா நோம்பிக்கு போகிறனால பழம், பூ எல்லாம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையும் வாங்கிட்டு சரி ஸ்நாக்ஸ் எதாவது சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பப்ஸு வாங்கியிருந்தேன். ஸோ வெஜ் பப்ஸ் தான் வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். ஸோ பப்ஸும் நல்லா இருந்தது. டீ வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா தான், 10 ரூபாய்க்கு ஒர்த்தாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைனாமலை ரூட்டில் வந்து உள்ளே பிரிஞ்சு செம்மையான ரூட்டில் போயிட்டுருந்தோம். ஸோ சுற்றியும் புளிய மரம், காடு எல்லாமே செம்மையாக இருந்தது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நைனாமலை என்ட்ரன்ஸ். இப்போ ரோடெலாம் போட்டிருக்காங்க. ஸோ நானும் எங்கள் அம்மா திட்டு வாங்கிட்டே வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். லாஸ்ட்டாக என்ட்ரன்ஸ் வந்தோம், பயங்கரமாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக வீட்டுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வீர்வை ஸ்வெட் ஆனதுனால பார்த்திங்கன்னா குளிக்கலான்னு காட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸோ காட்டுக்கு போகிற வழி ஃபுல்லாகவே சூப்பராக தான் இருக்கும். நேச்சர் தான். சுற்றி இந்த பக்கம் நைனாமலை, அந்த சைடு கொல்லிமலைன்னு சுற்றியும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த நாய் நான் சின்ன வயசில் பார்த்தேன், திருப்பி இப்போயும் பார்க்குறேன், என்னை மறக்கவே இல்லை இந்த நாய். ஸோ மறுபடியும் பார்த்திங்கன்னா குளிச்சாச்சு. ஸோ குளிச்சுட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கும் கிளம்பிட்டேன். ஸோ அடுத்து வீட்டில் போயிட்டு திருவிழா அப்போ என்னென்ன பண்ணேன் அப்படின்றத பார்ட் 3ல் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.